வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜை பண்ணுறாங்க. ஆனால் மீனாவை மாத்திரம் குத்து விளக்கு ஏற்றுறதுக்காக கூப்பிடல. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சம்மந்தி உங்களுக்கு இந்த வயசில் கூட கலையில் எவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் டான்ஸ் ஆடுறத நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் டான்ஸ் ஆடி காட்டணுன்ட்டு இவங்க வாழ்த்து சொல்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்தது எல்லாருமே சந்தோஷமாக கை தட்டும்போது இதை பார்த்து விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா காத்துட்ருக்காங்க, யாராவது வருவாங்க ணிட்டு. இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு யாரும் வரலையன்ட்டு பார்வதி சொல்கிறாங்க. விளம்பரப்படுத்திருக்கா, ஆன்லைனில் கூட எல்லாத்தையும் போட்டிருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. 10 பேரா 100 பேரை சேர்ந்தாக்கா நானும் நல்லா சம்பாதிக்கணுன்ட்டு வீட்டிலலாம் சேலஞ்சு பண்ணியிருக்கேன்றாங்க. இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி போடுறதுக்கு வராங்க, மளிகை சாமான் கொடுக்கறதுக்கு வராங்க. கடைசியாக ஒருத்தர் வராரு. அவர் வந்து விசாரிக்கிறாரு, நீங்கள் டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிறீங்களான்ட்டு. ஆமான்ட்டு இவங்க பசங்களை சேர்க்கறதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு சொன்னேன், உள்ளெல்லாம் போய் பார்க்கலாமான்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, ஏசி ஃபேனு லைட்டெல்லாம் எரியுது, கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வரும் போல இருக்குதுன்ட்டு. அதுக்கு என்ன, எதுக்காக நீங்கள்லாம் கேட்குறீங்கன்றாங்க. நான் இபி ஆஃபீஸ்லேருந்து வரேன், நீங்கள் ஸ்கூல் வச்சு நடத்துறதுனால நீங்கள் 3 மடங்கு பில்லு ஜாஸ்தி கட்ட வேண்டி வரும்ன்ட்டு அவர் பில்லு கொடுத்துட்டு போகிறாரு. அதை பார்த்ததும் பார்வதி ஷாக்காக வராங்க. அந்த பில்லை நான் கட்டிக்கிறேன், நீ கவலைப்படாதன்ட்டு விஜயா சொல்கிறாங்க. இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வரல, இன்னும் யாருமே வரல. இந்த மாதிரி யாராவது வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு பார்வதி நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே டான்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. இங்கே யாரோ தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க பார்வதி. இதை சத்தம் கேட்டதை வந்துட்டு விஜயா அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் டான்ஸ் ஸ்கூல் கற்றுக் கொடுக்குறோம், நான் தான் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும், என்னம்மா நீங்கள் இருக்குதுன்றீங்க, அவங்க இல்லைன்றாங்க. வேணான்னுட்டு அவர் போய்ட்றாரு. இவங்க கத்துறாங்க, இப்போ தான் இல்லைன்ட்டு 1வது வந்ததுன்னு பார்த்து அது கூட நீ தடுத்து நிறுத்திட்டியன்ட்டு. நைட் ஆகுது. விஜயா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சோகமாக. அண்ணாமலை வந்து கேட்குறாரு, என்னை தானே ஸ்கூல் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே அவசரப்பட்டேன், எப்படி எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம், வருவாங்க கவலைப்படாத, போய்ட்டு சாப்பிடுன்னு சொல்லும்போது அவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு மீனா கிட்ட கேட்கும்போது அவங்க, இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே சாப்பிட்லாமாம்மா, இப்போ கூட இன்னும் சாப்பிட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் முத்து வராரு. என்ன நாட்டிய தாரக ரொம்ப சோகமாக இருக்கிற அப்பளுக்குன்னு சொன்னோன்னே விஜயா கத்துறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி வருவாங்க, வீடு கவலைப்படாதுன்னுட்டு. இருக்கிறவங்க யாருக்குமே கலையோட அருமை தெரியல, அதில் என்னென்ன இருக்குது தெரியுமான்ட்டு இவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. யாருமே வரலன்ட்டு இவங்க புலம்புறாங்க. அப்போ மீனை சாப்பிட்டுட்டு போங்க அத்தான் சொல்லும் போது, நீ தானே வந்து குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றணும்னு சொன்ன, ரொம்ப விளங்கிடுச்சுன்ட்டு அவங்க மீனாவுக்கு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் முத்து மீனாவுக்கும் அவங்க அம்மா டென்ஷனாக இருக்காங்க. இதில் அவங்க கவலைப்படுறாங்கன்ட்டு அவங்கள சமாதானப்படுத்தலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. மறுநாள் இவங்க வந்து பார்வதி வீட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. நானும் சேலஞ்சு பண்ணிட்டு வந்துட்டேன், பெருசாக அதில் பணம் சம்பாதிக்கலான்ட்டு, இன்னும் யாருமே வரலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குதுன்ட்டு வந்து கதவு திறக்கிறாங்க. முத்து மீனாவும் கையில் பூ பழத்தட்டோடு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தது விஜயா ஷாக்காக வராங்க. ப்ரோமோவில் விஜயாவும் மீனாவும் டான்ஸ் ஆடுறாங்க. விஜயாவுக்கு கழுத்து சுளுக்கிக்குது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.